நெல்லை 24 ஆகஸ்ட் 39வது தேசிய கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரை தேசிய அளவில் கண் மருத்துவமனைகளும் அதனை சார்ந்த கண் வங்கிகளும் கண்தான விழிப்புணர்வு வாரமாக கடைபிடித்து வருகிறது. திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முன்பாக மாணவ மாணவியர்கள் மற்றும் 500 பேருக்கும் மேற்பட்டோர் பெரும் திரளாக கலந்து கொண்டு மாபெரும் கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. தலைமை விருந்தினராக REE டாக்டர் எஸ். இன்னாசி முத்து, ரெக்டர் ST சேவியர் நிறுவனங்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக மேற்கு காவல் துணை ஆணையாளர் வி. கீதா BSc கலந்து கொண்டு விழிப்புணர்வு பாதையை ஏந்தி மனித சங்கிலியை தொடங்கி வைத்து பேசினார்கள். திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் டி. லயன்லால் ராஜ் அவர்கள் கண்தானம் செய்வதின் அவசியத்தை குறித்தும் உலக அளவில் கருவிழி பார்வை இழப்பு தடுப்பதை குறித்தும் விரிவாக பேசினார். நமது மருத்துவமனையில் உலக தரத்தில் தையல் இல்லா கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய உபகரணங்களுடன் உதவியுடன் செய்யப்படுகிறது என்பதையும் மேற்கோள் காட்டினார். மேலும் P. K. சரவணன் தலைவர் உறுப்புகள் தானப்பிரிவு ரோட்டரி கிளப் திருநெல்வேலி கலந்து கொண்டார். மனித சங்கிலியில் திருநெல்வேலி இதயஜோதி நர்சிங் கல்லூரி, பள்ளியூர் நேரு நர்சிங் கல்லூரி, நேசம் கல்லூரி, திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் ஆட்டோமெட்ரிக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பாதைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு வாசகங்களையும் கூறியும் மனித சங்கிலியில் பங்கேற்றனர். இதனை ஒட்டி இந்த 2 வாரங்களில் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8 வரை நாசரேத் மற்றும் கடையம் பகுதிகளில் கண்தான விழிப்புணர்வு பேரணி செய்யப்பட்டு இருக்கிறது மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கண்தானம் குறித்த ஓவியம் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கருவிழி பிரிவு மருத்துவர் டாக்டர் ராணிலட்சுமி, கண்வங்கி மேலாளர் திரு ஜெகதீஷ் மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள் ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர்.